அதிர்ச்சியில் நடிகர் விஜய். ஏன்பா நாங்கள் ஆட்சியிலையும் பங்கு தரன்ட்டோம், அதிகாரத்திலையும் பங்கு தரன்ட்டோம். அப்படி இருந்தும் தமிழக வெற்றி கழக கட்சியோட எந்த ஒரு கட்சியுமே கூட்டணி சேரலையே, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவரான நடிகர் விஜய் அவர்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறதா நிறைய தகவல்கள், நிறைய கட்சி தொடர்பான நிர்வாகிகள், தொண்டர்கள்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அதாவது ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தை ஆட்சி செய்த கக்கனுடைய ஒரு ஆட்சி காலம், இல்லை காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலம் மாதிரி இப்போ ஆட்சி யாராவது நடத்துனாங்கன்னா இப்படி புலம்புறதுக்கு, அதாவது ஆட்சியிலும் பங்கு தர்றேன், அதிகாரத்திலும் பங்கு தர்றேன் அப்படி சொல்லி எந்த ஒரு கட்சியுமே கூட்டணி வைக்கலையே அப்படின்னு புலம்புறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நடக்கிறது கக்கனுடைய ஆட்சி காலமா, இல்லை காமராஜர் அவருடைய ஆட்சி காலமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாமர மக்கள், பாமர மனுஷன் கூட சொல்லுவான். அதுக்கு நம்ம நிறைய உதாரணங்களை பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு அரசியல் கட்சிகள் ஊழல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, ஆரம்பத்திலேயே கட்சி ஆரம்பிக்கிறப்பனா எங்கள் கூட எந்த ஒரு கட்சி கூட்டணி வைத்தாலும் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள், அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த ஒரு கட்சியும் தமிழக வெற்றி கழக கட்சியோட கூட்டணி வைக்கவே இல்லை. ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா என்டிஏன்னு கூட்டணி அழைக்கப்படக்கூடிய தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி, அதாவது பிஜேபி அதில் பொசிஷனில் இருப்பாங்க, பெரிய பொசிஷன். அது கீழே அதிமுக, அதுக்கப்புறம் நம்ம இவர் இருக்கார் இல்லையா, பாமகவோட அன்புமணி, அப்படின்னு நிறைய பேர் அந்த கட்சியில் கூட சேர்ந்தாங்க. இது ஒரு குரூப். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஒரு கட்சிகள்லாம் சேர்ந்தாங்க. இப்போ கடைசியாக யாரு கூட கூட்டணி சேர மாட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த தேமுதிக, அதாவது விஜயகாந்தோட கட்சின்னு அழைக்கப்படக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி இன்னைக்கு அவங்கள திமுக கூட இணைஞ்சிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முற்போக்கு சிந்தனையோடு இருக்கக்கூடிய, செயல்படணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி, அப்படி ஒரு கட்சி இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு யாருடையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ஆரம்பம் முதலே சொல்லக்கூடிய சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி மற்றும் இப்போ விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம், இந்த ரெண்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க தான் யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம், ஏன்னா கூட்டணி வச்சா அவங்க நம்மளுக்கு எடுத்துருவாங்க. அதனால் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயங்களை பண்ணுறோம், எங்கள் கூட வேணால் கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பத்திலேயே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் மற்ற கட்சிகள் உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம் பண்ண நினைச்சாங்கன்னா இந்த இரண்டு கட்சிகளோட கூட்டணி வச்சிருப்பாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியோடையும் சரி, தமிழக வெற்றி கழகத்தோடையும் கூட்டணி வச்சிருப்பாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, பிஜேபியா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தை கட்சியா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுக யாருமே இவங்க கூட போய் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்க கிடையாது. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய சிறு சிறு கட்சிகள் சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணி உருவாக்கிக்கிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த சிறு சிறு கட்சிகள்லாம் இந்த பெரிய கட்சிகளோட போய் சேர்ந்தாங்க இல்லையா, அது எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சீசனுக்கு ஒரு வியாபாரம் இருந்துச்சுன்னா இதான சீசன். இந்த சீசனில் நம்மளுடைய பொருளை யாராவது அதிகமான விலைக்கு டிமாண்ட் கேட்டாங்கன்னா நம்மளுடைய பொருளை கொடுத்துடணும் அப்படிங்கிற அடிப்படையில் யோசிக்கிற ஒரு வியாபாரி அந்த சீசனில் அவனுடைய பொருளை அதிகமான விலைக்கு விற்றுருவான். அது மாதிரி தான் இந்த சிறு சிறு கட்சிகள், இந்த பெரிய கட்சிகளான திமுக, அதிமுக, பிஜேபி மூலம் போய் கூட்டணி வச்சோம்னா நமக்கு இந்த தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் யாருடன் கூட்டணி வைத்தால் அதிகமான தொகை கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் போய் அவங்கவுங்க போய் சேர்ந்துக்கிட்டாங்க. எப்போ தன்னுடைய கட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்காக பயன்படுத்தணும்னு நினைக்காம, தங்களுக்காக அடுத்த 5 ஆண்டுகள் தமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிதிக்காக, காசுக்காக அந்த சீசனில் தேர்தல் காலகட்டத்தில் தன்னுடைய கட்சியை கொண்டு போய் கூட்டணியில் இணைத்துக் கொள்கிறார்களோ அவங்க தமிழ்நாட்டை காக்க வரல, அவங்க கட்சியை காத்துக்கொள்வதற்காக காசுகள் அடிப்படையில் தான் பேசி பேரம் பேசி முடிச்சிடறாங்க. அந்த அடிப்படையில் கடைசியாக இந்த கட்சியும் போய் திமுகவோட சேர்ந்துட்டாங்க. இப்போது திமுக பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டணி கட்சி, அதிமுக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டணி கட்சி இருக்கு. இப்போ நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றி கழகம், இந்த இரண்டு கட்சிகளுக்கும் கூட்டணி எதுவுமே இல்லாமல் தன்னிச்சையாக நிற்கிறாங்க. இதற்காகவே நம்ம மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இந்த இரண்டு கட்சியில் ஏதாவது ஒரு கட்சி ஆளுங்கட்சியாவோ இன்னும் எதிர்கட்சியாக வந்தால் தமிழ்நாடு செம்மையாக சூப்பரான ஒரு மாநிலமாக விளங்குங்கிறதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. ஆனால் நம்ம மக்கள் எப்படி யோசிக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த எலெக்ஷன் முக்கியமான விஷயம் நடக்கும். அதாவது எப்படின்னா, வரக்கூடிய எந்த ஒரு எலெக்ஷனாக இருந்தாலுமே மும்முனை போட்டி, இருமுனை போட்டி தான். ஆனால் இந்த எலெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 முனை போட்டி. ஒரு பக்கம் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி,
தாவேக்கான்னு அழைக்கப்படுகிற தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய கட்சி. இந்த 4 கட்சியுமே கடுமையாக போட்டி போட போகிறாங்க. இந்த வருடம் எலெக்ஷன்லையாவது தமிழக மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து யாருக்கு ஓட்டு போடணும். நான் உண்மையிலேயே வந்துக்கிட்டு எந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணலைங்க. ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்போ மக்களுடைய ஓட்டுக்காக காசு கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கே மக்கள் கொஞ்சம் யோசிக்கிறோம். அந்த யோசனை என்னைக்கு மக்கள் யோசிக்க மறந்தாங்களோ அன்னைக்கே நம்மளுடைய உடலை நம்மளே விஷ வச்சு கொள்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு முன்னேற்றம், தமிழ்நாட்டுடைய நிலவரம் அப்படிங்கிறத நம்மளே குறைச்சிக்கிட்டோம். பின்னோக்கி போகிற அளவுக்கு நம்மளும் ஒரு முக்கியமான காரணம். அந்த ஒரு விஷயம் இந்த வருட எலெக்ஷனில் நடக்கக்கூடாதுங்கிறத மக்கள் ஒவ்வொருத்தரும் யோசித்து யாருக்கு ஓட்டு போட்டால் அட்லீஸ்ட் அதிகமாக ஊழல் பண்ணாமல் குறைவாவது ஊழல் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் குறைவாக கூட ஊழல் பண்ண மாட்டான்ப்பா, இவன் சிறந்த ஆட்சியை கொடுப்பான் அப்படிங்கிற அடிப்படையில் யோசித்து ஒரு கட்சியை சூஸ் பண்ணால் நம்மளுடைய தமிழ்நாடும் தமிழக மக்களும் வாழ்க்கையில் சிறந்த ஒரு மாநிலமாகவும் சிறப்பான ஒரு வாழ்க்கையும் தேர்ந்தெடுப்பாங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதையும் மீறி அவங்க 5000 ரூபா கொடுத்து அவங்க 10000 ரூபா கொடுக்குறாங்க, இவங்க 10000 கொடுத்து அவங்க 15000 கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப போட்ட கட்சி, எங்கள் தாத்தா காலத்தில் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறோம், எங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறோம்னு சொல்லி அந்த கட்சிக்கே நீங்கள் திரும்ப ஓட்டு போட்டிங்கன்னா நம்மளுடைய தள விதியை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிறது தான் உண்மை. ஸோ இன்னைக்கு அதிர்ச்சியில் நடிகர் விஜய் ஆட்சியிலும் பங்கு அதிகாரிகளும் பங்கு அப்படின்னா அங்கே சொல்லியும் விஜயோட கட்சியில் கூட்டணி சேரல அப்படின்னு யாரும் சொன்னாலும் சரி, இல்லை பாவம்ப்பா அந்த மனுஷன் சீமான் அவர் நாம் தமிழ் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்து முடிஞ்ச அளவுக்கு அவர் கற்றுக்கிறதுன்னு கருதுகிறார். அவர் கூட போய் யாருமே கூட்டணி சேர மாட்டாங்க, அவரையும் ஜெயிக்க வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது புலம்பிக்கிட்டு இருந்தாலும் மற்ற 2 கட்சிகளும் மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு திரும்ப எப்படித்தான் இருந்தாலும்டா அந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய போகிறது ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக. நாங்கள் எங்கள் 2 பேர் தவிர வேறு மாற்று கட்சி எதுவுமே கிடையாது. அவங்க காலத்தை தூக்கி விட்டு இருந்தாலும் கடைசி நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போது தமிழக மக்கள் தாங்கிறத ஒவ்வொரு மக்களும் மனசில் வச்சு இந்த வருட எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடும் தப்பிச்சிச்சு, தமிழக மக்களுடைய வாழ்வாதாரமும் தப்பிச்சிச்சு. போதை இல்லாத பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ள இந்த 2 விஷயங்கள் தான். போதை இல்லாத பெண்களுக்கு பாதுகாப்புள்ள ஒரு சிறந்த ஒரு மாநிலமாக உருவாக்குறதுல தமிழகத்தை சார்ந்த ஒவ்வொரு மக்களுக்கும் உரிமை இருக்குது, பங்கு இருக்குங்கிறத மனசில் வச்சு இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போடுங்க. நல்ல ஒரு தலைவர் தேர்ந்தெடுங்க. அது வரைக்கும் நல்ல தலைவர்களுடைய ஏதாவது ஒரு முக்கிய தகவல் கிடைச்சா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன் நம்மளோட வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய பாம்பு மனுஷங்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தகவலுடன் நான் இன்னைக்கு சொல்றேன், எல்லாருக்கும் என்னுடைய வயதை வைத்து ரொம்ப சினிமாவில் விரும்புறவங்களோ இல்ல வேற தொழிலில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். நான் எழுதிய ஒரு கவிதையை, எந்த வேர் வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும்.